வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு சிங்கிள் டிஷ்ஷோட வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஜென் ஃப்ரம் கனடா ஒன்டாரியோலேருந்து கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு ப்ராவின்ஸ் எங்கேன்னு தெரியாது, பட் உங்களுக்காண்டி என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இன்றைக்கி நான் போக் கறி செய்ய போகிறேன். இது வந்து பிளாக் போக் கறி என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் போக் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. இதில் இந்த தேங்காய் எண்ணெயோட ரெசிபி வேணும்னு சொன்னால் இப்போ போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் செய்கிற தேங்காய் எண்ணெய் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். 10 இல்ல 12 கருவா பீஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த பிளாக் போக் கறி வந்து சில்லி சாப்பிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக செய்வாங்க. அது வந்து கூடுதலான பைட்டுக்கு இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிச்சிட்டு இந்த கறியை வச்சு இதை வந்து சைடு வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு மீடியம் வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ரம்பை இருக்குது, ஒரு 4 பீஸ் ரம்பை. இதில் 5 சின்ன பச்சை மிளகாய் வட்டி வச்சுருக்கேன். 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து 5 உள்ளி வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து இடிச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வருது இஞ்சி. இதை நல்லா கிளறி வதங்க விடுவோம். 3 நிமிஷம் வதங்கின அப்புறம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன். போன்லெஸ் போக் மீட் இருக்குது, 500 கிராம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இதில் வந்து Thuna Paha இருக்கு, 2 டேபிள் ஸ்பூன் Thuna Paha. இது சிங்கிளி சாக்கிள் பாவிக்கிற தூள். இது நான் ஏற்கனவே செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட ரெசிபி கிடைக்கும். இப்போ இதையும் போடுங்க. மிளகு பவுடர் 2 டீஸ்பூன். இதில் வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு பீஸ் கொரக்கா வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணிக்கு ஊற வச்சு நான் அதையும் போடுங்க. இதில் 5 நிமிஷமாக இது வந்து அவிஞ்சு வந்துருக்குது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு நிறைய புளி விடுவாங்க, ஆனால் நான் கொஞ்சமாக தான் விடுறேன்னு சொன்னால் ஏற்கனவே நான் தக்காளி பழம் போட்டிருக்கபடியா. இதில் வந்து 1 கப் தண்ணி இருக்குது. தண்ணி கூட வேணுமெண்டா நீங்கள் விடலாம். இந்த கறியை வந்து மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 40 மினிட்ஸ் அவிய விட போகிறேன். 40 மினிட்ஸுக்கு இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து 20 நிமிஷம் தான் நான் இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த பண்டி வச்சு வந்து நான் கிணறு நேரம் வந்து அவிய விடுறதுக்காக வந்து நல்லா சாஃப்டாக வரும். மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு மரவள்ளிக்கிழங்கு உப்பு மஞ்சளும் போட்டு அவிச்சிட்டு இதை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது பேசிக்லி பைட்டுக்கு தான் கூட சாப்பிடுவாங்க இந்த பிளாக் போக் கறி. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 20 மினிட்ஸ் அவிய விடுவோம். நல்லா இறுகி திக்காக வரணும். மீடியம் ஹீட்லேயே விடுங்க. இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே அவிஞ்சு இருக்குது. இந்த கிரேவி வந்து எனக்கு தேவையான அளவு திக்காக வந்துட்டு, பட் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் விடுங்க. இந்த கொரக்கா பீஸை எடுத்து விடுங்க. இந்த சைடு சாப்பிட்றதுன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சு போட்டு இது ஒரு சொத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை கூட வந்து பைட்டுக்கு தான் இந்த கறி செய்கிறவங்க. ஓகே, இதுதான் இந்த சிங்கிளாக செய்கிற பிளாக் போக் கறி இப்போ ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் போக் கறி எல்லாம் செய்து முடிஞ்சது. இப்படி தான் சிங்கிளாக இந்த போக் கறி வைப்பாங்க. சூப்பராக வந்து கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ஜென், நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட் சொல்ல விடுங்க. இந்த நேரத்தில் வந்து தென்ராஜ் பாண்டியன் வந்து நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பிரின்சி உங்களுக்கு எப்படி சிங்கிள சாப்பாடு செய்ய தெரியுமெண்டு. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே பதில் தந்துட்டேன். நான் நினைச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து என்னென்ன நான் சிங்கிள சாப்பாடு பழகணும்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கிளீஸ். ஸோ அவர் வந்து இப்போ இந்த 14 வருஷமாக எனக்கு தெரியும். இந்த 14 வருஷத்தில் இந்த வாரம் அக்டோபர் வந்தேன்னு சொன்னால் நாங்கள் 9 வருஷம் கல்யாணம் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 14 வருஷத்தில் எனக்கும் ஃபுட்டில் ஒரு கிரேசி இருந்தபடியாக என் கல்யாணம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் சிங்கிள சாப்பாடையும் பழகிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டிஷ்ஷஸையும் நான் உங்களுக்கும் காட்டித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.